Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அப்படியே வாயில வச்சோனே கரஞ்சி போற அளவுக்கு ரொம்பவே சாஃப்ட்டா நல்ல ஜூஸியா இருக்கக்கூடிய பால் கேசரி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது வந்து பெர்ஃபெக்ட்டா ஈஸியா பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பரா பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படினா நம்ம பால் சேர்த்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கறனால ரொம்ப அருமையா இருக்கும். சோ கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க. முக்கியமா குழந்தைகளுக்கு எல்லாம் இது செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு 2 ல இருந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் விருப்பம் இல்ல அப்படினா நீங்க குறைவா கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல வந்து நான் 1.5 கப் அளவுக்கு ரவா எடுத்துர்க்கேன். நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்க கூட குறைய மெஷர்மென்ட் வந்து பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ரவையை போட்டுட்டு நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணனும். ரவை வந்து பாத்தீங்கன்னா நெய்யில நல்லா வறுக்கணும். அப்பதான் இது வந்து நல்ல முத்து மாதிரி ஒண்ணா நமக்கு ரவை கேசரி கிடைக்கும். இல்ல அப்படினா நல்ல திக்கா அப்படியே ஜெல்லி மாதிரி ஆயிரும். அதாவது பசை மாதிரி இருக்கும். சோ நம்ம வந்து வறுத்து சேர்க்கிறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நெய்யில நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணனும். அதுக்காக கறிய விட்டுற கூடாது. நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பால் சேர்க்க போறோம். நான் மொத்தமாவே பால்ல தான் செய்ய போறேன். 1 கப் ரவை நீங்க எடுத்தீங்க அப்படினா 3 கப் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் ரவை எடுத்துர்க்கேன் அப்படிங்கறனால 5 கப் பால் சேர்க்கிறேன். பால் வந்து அதிகம் பிடிக்காது அப்படிங்கறவங்க 3 கப் நீங்க பால் சேர்த்துட்டு 2 கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனா நம்ம பால் மட்டுமே வச்சு செய்யும்போது நல்ல கிரீமியா டேஸ்டியா கிடைக்கும் பால் கேசரி. சோ நீங்க தேவைப்பட்டா நான் சொன்ன மாதிரி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்க அப்படினா ரவை வந்து பாலை நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதுல நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய் எவ்வளவு சேர்க்கறோமோ அவ்வளவுக்கு நல்ல டேஸ்டியா நமக்கு பால் கேசரி கிடைக்கும். நீங்க தேவைப்பட்டா 1/2 கப் அளவு வரைக்கும் நீங்க வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இந்த மாதிரி ஆட் பண்ணி நான் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறேன். இப்போ வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். நம்ம நெய் சேர்க்க என்ன அப்படினா இது நல்ல குழைவா டேஸ்டியா வரும். இப்போ இதுல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 1.5 கப் ரவை எடுத்தோம் அப்படினா 1.5 கப் சுகர் வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமா சாப்பிடுவீங்கன்னா நீங்க 2 கப் வரைக்கும் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம், கற்கண்டு, அப்புறமா பிரவுன் சுகர் எது வேணா போட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் கூட நம்ம வந்து சுகரை ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேன். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் போட்டதுமே கொஞ்சம் கூட இது நல்லா மெல்ட் ஆகும். ஆகி கொஞ்சம் கூட திக்கா வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதுல கடைசியா ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா கிளறி கொடுங்க. எனக்கு மொத்தமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் பிளஸ் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கணக்கு பண்ணி கூட குறைய போட்டு கூட செய்யலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த பால் கேசரி பாத்தீங்க அப்படினா நல்ல பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரெடி ஆகி வரும். ரொம்ப சூப்பரா இமிடியேட்டா நம்ம இது வந்து பண்ணிரலாம். ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிரும். இப்போ வந்து அவ்வளவுதான். நம்ம அப்படியே மூடி வச்சிரலாம். மூடி வச்சிட்டு ஒரு 1 நிமிஷம் கழிச்சு நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். இனிமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்க அந்த நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா இல்ல கேஷ்யூ, முந்திரி அப்படினா நெய்யில வறுத்து கூட நீங்க வந்து போடலாம். நான் வந்து பிஸ்தா பருப்பு மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. சோ அது மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். சேர்த்துட்டு லேசா வந்து கிளறி கொடுங்க. இதுக்கு மேல நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப திக்காயிரும். இந்த ஸ்டேஜ்ல எடுத்து சர்வ் பண்ணிருங்க. ரொம்பவே டேஸ்டியா நல்ல நெய் மிதக்க அப்படியே வாயில போட்ட உடனே அப்படியே கரஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கக்கூடிய பால் கேசரி வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பை.